என்னாச்சு சுஜித்? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க? ஒண்ணு இல்லடா, ம்ஹும். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னோட பிசினஸ் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்படி யோசிச்சா எப்படி காசு சம்பாதிக்க முடியும்? காசுக்கு நான் எங்க போறது? இந்த கிழமை ஒவ்வொரு காசுக்குமே கணக்கு வச்சிட்டு இருக்கான். காசு ஏதாவது காணா போச்சுன்னா உடனே என்ன பிடிச்சுக்குவான். உனக்கு தான் தெரியும்ல அந்த ஆளை பத்தி. இந்த வீட்டுல எனக்குன்னு இவ்வளவு கூட எனக்கு மரியாதை இல்ல. நீ ஓகேன்னு சொன்னா ஒரு வாட்டி நான் அவர்கிட்ட பேசி பார்க்கவா? இல்ல நீ எப்படி புரிய வைப்ப? ம். நம்ம வழியில இருந்து அவரை தூக்கிடுவோம். உனக்கு மூளை ஒழுங்கா வேலை செய்யாதா? அப்பாவை கொலை பண்ணிட்டான். நான் எப்ப சொன்ன அவரை கொலை பண்ணணும்னு? அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சிடலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல. அது என்னன்னா, மாமா சீக்கிரம் நடந்தாருன்னா அவருக்கு செஸ்ட் பெயின் வந்துரும். நீ யோசிச்சு பாரு, ஒருவேளை அவர் என் பின்னாடி ஓடினாருனா அப்புறம் ரொம்ப சீக்கிரமாவே மேல போயிடுவாரு. ஆனா அப்பா ஏன் உன் பின்னாடி ஓட போறாரு? உனக்கு தான் அது என்னன்னு தெரியும்ல. அவர் இன்னும் அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வீக்கா தான் இருக்காரு. அவருக்கு வயசு தான் ஆச்சு, ஆனா அவருக்குள்ள இருக்க ஆசை இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. பாக்கும்போது என்ன தெரியுதுன்னா, அவருக்கு கண்டிப்பா என் மேல ஆசை இருக்குன்னு. நம்ம ஏன் இந்த விஷயத்த யூஸ் பண்ணிக்க கூடாது? இது கரெக்டா இருக்கும். ம். நீ ஒரு தடவை அப்பா கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க. எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அந்த ஆளு அந்த மாதிரியான ஆளு தான். அப்புறம் இப்படி பண்றதுனால பாம்பும் செத்து போயிடும், பாம்பு அடைச்ச கொம்பும் உடையாது. இதுதான் நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு இருந்தேன். இது கரெக்டா தான் இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? வாடி என் ரீனா செல்லம். இது ரொம்ப அழகா இருக்கு. பத்தியோ டென்ஷன் ஆகாதீங்க. I love you so much. அப்படின்னா நான் பார்த்தது எல்லாம் வெறும் நடிப்பா? ஆமா, வேற என்னங்க? நீ தானே என்கிட்ட சொன்ன உங்க அப்பா கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கி காசு அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு. I'm so sorry ரீனா. நீ ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருந்தியா? நீ ஆக்டிங்ல ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீ எங்க அப்பா கூடயே தப்பா நடந்துக்கிட்டேன்னு. I'm so sorry. அந்த மாதிரி எப்பயும் யோசிக்காத. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், புரிஞ்சுக்கோ. நான் உண்மையா தான் சொல்றேன். உனக்காக நான் என்ன வேணா என்ன பண்ணுவேன். மன்னிச்சிரு ரீனா. நீ பயப்படாத. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். தப்பா நீ எதுக்கும் நினைச்சிட்டேன். பயப்படாத. என்னங்க எப்ப பார்த்தாலும் வேலை 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 தான் உங்களுக்கு. இன்னைக்கு சண்டே தானே, என்னையும் கொஞ்சம் பார்க்கலாம்ல. சரி வாங்க, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம். sorry ரீனா, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்கு. இங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வேலை தான் முக்கியம். ப்ளீஸ் கொஞ்சம் இங்க வாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ரீனா. அப்பா தான் காசு தரது இல்லையா? நான் வேலை பார்க்கலன்னா அப்புறம் வீட்டில் எப்படி காசு இருக்கும்? வேலை தான் வாரம் ஃபுல்லா பண்ணிட்டு தானே இருக்கீங்க. எப்பயாச்சும் கொஞ்சம் லவ்வும் பண்ணி பார்க்கலாம்ல. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வேலை வேலை, அப்படி என்னதான் இந்த வேலையில இருக்கோ? அது வந்து அது யார் ரீனா போன்ல? அது அது என்னன்னா, யாரோ கஸ்டமர் கேர் நினைக்கிறேன். அவங்க தான் இந்த ஆஃபர் அந்த ஆஃபர் நீ எப்ப பார் சண்டே அன்னைக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க. வீணா போனவனே. அப்புறம் ரீனா, நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா நம்ம ஏன் டீல விஷத்தை கலந்து அந்த கிழவனை போட்டு தள்ளிடக்கூடாது? நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? பைத்தியமா உனக்கு? ஒருவேளை உங்க அப்பாவுக்கு டீல விஷத்தை கலந்து நம்ம ரெண்டு பேரும் கொடுத்துட்டோம்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நம்ம ரெண்டு பேரும் தான் மாட்டுவோம். தெரியுமா உனக்கு? அப்புறம் போலீஸ் நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து உள்ள போட்டுருவாங்க. என்ன யோசிக்கிற நீ? ஆனா அதுக்கு அன்னைக்கு போன தடவை வந்தவன் கூட பீரோல இருக்கிற பணத்தை எல்லாம் எடுக்கிறதுக்காக சாவியை தேடி அங்க வந்திருக்கலாம். அப்படியா? மாமா என்ன யோசிக்கிறாருன்னா நீ தான் அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணேன்னு. நீ எதை வேணா யோசிப்பியா? நானா? ஆமா, நான் கேட்டேன். நான் நினைக்கிறேன் அந்த கிழமை பைத்தியமே ஆயிட்டான். ஆனா அன்னைக்கு நடக்கும்போது நான் ரூம்ல வந்து பாக்கும்போது நீ அங்க இல்லவே இல்லையே. ஆமா, அன்னைக்கு நான் பால்கனில உட்கார்ந்திருக்கும் போதே தூங்கிட்டேன். சரி, கோவம் வந்ததுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. பாரு, நீ இவ்வளவு நாளா அப்பா பின்னாடி தான் நீ சுத்திட்டு இருக்க. அந்த ஆளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு பார்த்தா அந்த ஆளு ரொம்ப நல்லா தான் இருக்கான். நீ
நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எனக்கு தெரியும் எப்ப என்ன பண்ணணும்னு, அவர் எப்ப போட்டு தள்ளணும்னு. ஆமா, செத்த பிறகும் அது அடிச்ச கம்பு உடையாதுன்னு. அது சரி, நீ எல்லா பிளானும் முன்னாடியே பண்ணி வச்சுட்ட. ஆ, அதை என்கிட்ட சொல்லவே இல்ல. அடே கப்பா, நீ சரியான ஆளுதாண்டி. சரி, வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட, வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா ஏய் நீயா? ஏன் இவ்வளவு தள்ளி போய் நிக்கிற? அதான் இவ்ளோ கிட்ட இருக்கேன்ல, இன்னும் எவ்ளோ கிட்ட வரணும்? எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ அப்படியே வந்து என் மனசுல ஏறி உட்காந்து. நான் தான் அங்க இருக்கேனே என்னோட மனசுல. நீ என் பையனோட மனைவியா இல்லாம இருந்திருந்தா ம், என்ன ஆயிருக்கும்? அவ்வளவுதான், உன்னை லவ் பண்ணி இருந்திருப்பேன். பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? வயசானாலும் உனக்கு ஆசை தீரலன்னு. அடு பைத்தியக்காரி, பாக்குறவங்க என்ன சொல்ல போறாங்க? பேசுறதானே அவங்க வேலையே. அதெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு? நீ நான் சொல்றத மட்டும் கேளு. என் கிட்டக்க வா. இங்க பாருங்க, எனக்கு சொல்லுடா. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அது என்னன்னு சொல்லு. இல்ல, வேணாம் விடுங்க. அப்புறம் நினைப்பீங்க மருமக என்ன இப்படி பேசுறான்னு. இப்ப எதுக்கு என்கிட்ட வைக்கப்படுற? நீ தான் என்னோட பொண்டாட்டி மாதிரி இல்லையா? நீங்க என்னோட புருஷன் கிடையாது, என்னோட புருஷனுக்கும் மேல நீங்க. உண்மையாவ சொல்ற? என்ன மயக்கிட்டியே நீ. இப்ப சொல்லு, நீ என்ன சொல்ல வந்த? என்ன விஷயம் சொல்லு. அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் உங்க கூட இன்னைக்கு சரக்கு அடிக்கலாம்னு. ஏன் கூடயா? இதெல்லாம் இந்த வயசுல பண்ணாம அப்புறம் எப்ப பண்றது? உன்னால எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவு குடி. நல்லா என்ஜாய் பண்ணாதான் வாழ்க்கையை வாழ முடியும். ஜாலியா? ஆனா நீங்க ரொம்ப வயசான ஆளாச்சே. போதண்டி, என்னோட வயசை பத்தி பேசாதடி. உடம்பு தாண்டி சீக்கிரமா சுருங்கும், ஆனா என் ஆத்மாவுக்கு ஒன்றும் வயசாகல. அப்புறம் என்னோட ஆத்மாவுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்னு உனக்கு தான் நல்லாவே தெரியும்ல. உங்களுக்குள்ளதான் இளமை தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்கே. நீ இந்த நெருப்புல எரிஞ்சிடாத. இருங்க இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் விஸ்கி எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா போ, சீக்கிரமா வா டார்லிங். என்னால முடியல. Cheers. Yes. ஏய், என்னது? நீ ஏன் குடிக்க மாட்டேங்கிற? அது என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம்ல கொஞ்சம் கம்மியா குடிக்கலான்னு, அவ்வளவுதான். நீங்க குடிங்க. நீங்க குடிக்கிறத பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன். ஓ அப்படியா? ம். சரி சரி சரி. ம். உனக்காக நான் இன்னைக்கு ஃபுல்லா குடிக்க கூட தயாரா இருக்கேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணு ரீனா. நான் இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பார்த்ததே இல்லை. எந்த ஆம்பளை வீட்டுக்கு குடிச்சிட்டு வரானோ அவனோட பொண்டாட்டி அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறான். ஆனா நீ உன்னோட கையாலேயே எனக்கு ஊத்தி கொடுக்குறிய டார்லிங். அது என்னன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதை குடிச்ச உடனே மனுஷனுக்குள்ள இருக்கிற மிருகம் எழுந்துச்சுக்கோன்னு, அதுக்கப்புறம் அது பெட்ல செம்மையா விளையாடும்னு. ஓ அப்படியா? எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்க நீ. அதனால இன்னொரு கட்டிங்க சாப்பிடலாமா? நீங்க குடிங்க. என்னோட டார்லிங், இதுக்கு மேல என்னால முடியாது. இப்போ எனக்குள்ள இருக்கிற மிருகம் விளையாட தயாராயிட்டான்னு நினைக்கிறேன். வா உள்ள போலாம். என்கிட்ட இருந்து தூரமாயிரு. என்ன நீ தொடாத. ஏய், என்னாச்சு டார்லிங்? நீ என்கிட்ட இருந்து தள்ளியே இரு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க டார்லிங்?
என்னடா டார்லிங்? என்னால மூச்சு விட முடியல. எனக்கு தண்ணி கொடு. தண்ணி. தண்ணி வேணுமா? தண்ணி இது ஆரம்பம்தான். நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீ என்ன ஏமாத்திட்ட? சாவு, நல்லா சாவு. செத்து போ, செத்து போ. நல்லா விளையாண்டல என் கூட. இப்ப நல்லா சாவடா கிழபோல்டு. நாயோட மோசமா செத்து போயிட்டலடா நீ. பொண்ணுங்க வேணுமா? உனக்கு பொண்ணுங்க வேணும்னா நீ யார வேணா என்ன வேணா பண்ணுவல. மூஞ்சிய பாரு. ரீனா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அந்த ஆளுக்கு விஷத்தை கொடுத்துட்டியா? சப்போஸ் இத நான் பண்ணலனா இவர் என்ன உயிரோடவே விட்டுருக்க மாட்டாரு. அதனால நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணிட்டேன். போலீஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னு வையே, நம்ம ரெண்டு பேருமே ஜெயில தான் இருக்கணும். அது போலீஸ்க்கு எப்படி தெரியும்? நம்ம போலீஸ் வரதுக்கு முன்னாடி இவரை எரிச்சிடலாம்ல. இவர் சாம்பல வச்சு போலீஸ் என்ன செய்ய முடியும்? சுஜித், இப்போ 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 என்ன பண்றது? நம்ம பெரிய பேக் எடுத்துட்டு வந்துடலாம். அதுல இவரை பேக் பண்ணி வெளிய எங்கேயாவது தூரமா கூட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எரிச்சிட்டு வந்துடலாம். இப்ப யாரு வந்திருக்கா? இப்ப யாரு வந்திருப்பா? போய் யாரு யாரும் பாருங்க. இல்லையே. பயப்படாதீங்க, யாராவது பக்கத்து வீட்டுக்காரனா இருப்பான். கூல் கூல். நீ இவரை பாத்துக்க, நான் யாருன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன். இன்ஸ்பெக்டர் சார், நீங்களா இந்த டைம்ல? என்ன கொஞ்சம் உள்ள வர விடு. ஆனா ஏன், எதுக்காக? உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அப்பாவா? அப்பா தான் வீட்ல இல்லையே, அவரு வெளியில போயிருக்காரு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அப்புறமா வந்து பாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவர் வர வரைக்கும் வெயிட் பண்றேன். வெயிட் பண்றீங்களா? அது எப்படி உங்களால வழி முடியுது? விடுறா. ஓ, இதுதான் விஷயமா? சார், அது வந்து இவர்தான் என்னோட அப்பா. ஆனா நான் அவரை கொலை பண்ண. நீ தான் கொலை பண்ணிருக்க. சார், நான் எதுவும் பண்ணல. நான் ஏன்டா கொலை பண்ண? சார், நான் சொல்றத கேளுங்க. இவர் என்னோட அப்பா தான், ஆனா இவரை நான் கொலை பண்ணல. நீ தான்டா கொலை பண்ணிருக்க. ரீனா, சொல்லு ரீனா. தேங்க்யூ மிஸ் ரீனா, நீங்க கரெக்டான டைமுக்கு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு. ஹலோ, சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சாரா பேசுறது? சொல்லுங்க மேடம். நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தரணும். புரியல எனக்கு, சொல்லுங்க. அது என்னன்னா, என்னோட ஹஸ்பண்ட் அவரோட அப்பாவை கொலை பண்ணனும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? அவரோட சொத்துக்காக. அப்படியா? ப்ளீஸ் சார், சீக்கிரம் வாங்களேன். சரி, நான் வந்துட்டு இருக்கேன். சரிங்க சார். அந்த கொலைகாரனை கூட்டிட்டு போங்க. சொத்துக்காக பெத்த அப்பாவே கொலை பண்ணிட்டான். இவனை கூட்டிட்டு போங்க சார். ரீனா, ஏய், உன்னை வாடா போலாம். உன்னை சும்மா விட மாட்டேன்டி. வாடா போலாம். சார், போடா, போடா, விடுங்க சார். போடா. நான் கொலைய விடுங்க பண்ணிட்டு சார். நல்லவ மாதிரி நடிக்கிறியா? என்னாச்சு? எதுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருக்க? மேடம், எனக்கு காசு தேவைப்படுது. என்ன காசு வேணும்? ஒழுங்கா ஒரு வேலையை முடிக்க தெரியல. அந்த கிழமை இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கான். கேளுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் பையனையும் அவங்க அப்பாவையும் நான் ஒரேடியா போட்டு தள்ளிடுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கனடாக்கு போலாம். அங்க போய் ஜாலியா இருக்கலாம். கிழபோல்டு போயிட்டான் நரகத்துக்கு. அவன் பையனும் ஜெயிலுக்கு போயிட்டான். இனிமே எல்லா ப்ராப்பர்ட்டியும் எனக்கு தான், எல்லா சொத்தும் எனக்கு தான். எல்லாமே இப்ப என்னோடது. இனிமே தான் இருக்கு கச்சேரி.